ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். அனுதினமும் எப்பொழுதும் வாஞ்சையோடு கூட அழியாத வேத சத்தியத்தை வாசியுங்கள், அதன்படி நடக்க அர்ப்பணியுங்கள். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி வரும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் பிதாவை நோக்கி ஜெபியுங்கள். தேவனுடைய பதில் உங்களுக்கு அடையாளமாய் அற்புதமாய் அது மாறும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அன்பானவர்களே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தரும் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து இதோ மனித குலத்தினுடைய மகா பெரிய அடிச்சுவடாய் நமக்கெல்லாம் அவர் மாறுகிறார். ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் ஞானஸ்நானம் பெற்று எழுந்தார். அதாவது முதல் மனிதனான ஆதாம் பாவத்தில் விழுந்தான். மனித குலத்தை மீட்க வந்த புதிய ஆதாமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை ஜெயித்து எழுந்தார். இதுதான் இயேசு ஞானஸ்நானம் பெற்றதின் ஒரு அடையாளம். உடனே அவர் பரலோகத்தை நோக்கி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது வானம் திறந்ததாம். பார்த்தீர்களா? நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி எங்கெல்லாம் இருந்து ஜெபிப்போமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு பரலோக கதவு திறக்கப்படுகிறது என்பது இதனுடைய ஆவிக்குரிய ஒரு அடையாளமாகும். எப்பொழுதும் ஜெபியுங்கள். எந்த கதவு நமக்கு திறக்கிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை வேண்டாம். ஆனால் பரலோக கதவு நமக்காக தேவன் திறந்து வைக்கிறார். அதுதான் ஜெபம் என்பது. மார்க்கு 1 அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்க. அதிகாலையில் இருட்டோடு போய் தனிமையில போய் ஆண்டவராய் இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லுகிறது. ஆம், சூரியன் உதிப்பதற்கு முன்பே நீதியின் சூரியன் அந்த நாள் முழுவதும் ஜனங்களை சுகமாக்குவதற்காக, விடுவிப்பதற்காக, பிசாசுகளை துரத்துவதற்காக, இறந்தவர்கள் எழுப்புவதற்காக பரலோக பிதாவின் சமூகத்தில் அர்ப்பணித்து அவர் ஜெபித்து அந்த பிதாவின் மகிமையினால் அவர் நிரப்பப்பட்டார். ஆமென். அன்பானவர்களே, நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியின் புது பலத்தால் நாம் எப்பொழுதும் நிரப்பப்படுவோம். தேவனோடு இதயத்தை ஊற்றி பேசுவதுதான் ஜெபம் என்பது. இதைத்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை பாருங்கள். அவர் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணிவிட்டு மத்தியானத்திலிருந்து மாலை வரைக்கும் ஒரு மலையின் மேலேறி ஜெபித்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அவர் பிதாவை நோக்கி எப்போதும் ஜெபித்தார். ஒரு அற்புதம் செய்வதற்கு முன்பு இயேசு ஜெபித்தார். ஒருவரை சுகமாக்குவதற்கு முன்பு இயேசு ஜெபித்தார். ஒருவரை விடுவிப்பதற்கு முன்பு இயேசு ஜெபித்தார். ஒருவர் பாவங்களை மன்னிக்கிறதற்கு முன்பு இயேசு ஜெபித்தார். அப்போது அற்புதங்கள் நடந்தது. பரலோகத்தின் மகிமை அங்கு இறங்கி வந்தது. இப்படித்தான் நாமும் கூட எந்த ஒரு காரியத்திற்கு முன்பும் நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்போது பரலோகத்திலிருந்து நமக்கு அடையாளங்கள் வரும், அற்புதங்கள் வரும், நமக்கு பதில் வரும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு இரவிலே இரவெல்லாம் பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்கிறது. தினந்தோறும் நாம் இரவெல்லாம் தூங்காமல் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று இங்கு சொல்லவில்லை. ஆனால் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும்போது, முக்கியமான ஒப்பு கொடுத்தல் நாம் நடக்கும்போது, முக்கியமான விடுதலை பதிலை நாம் எதிர்பார்க்கும்போது, நாம் முக்கியமான ஒரு காரியத்திற்காக தேவனுடைய இதோ அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள விரும்புவோம் என்று சொன்னால் நாம் விழித்திருந்து இரவெல்லாம் பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் அன்பானவர்களே. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாதச்சுவடுகளை நடக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு காரியத்திற்கும்
பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இதைதான் திருமறை பைபிள் நமக்கு போதிக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, வீணான சிந்தனைகளை நீங்கள் விட்டுவிட்டு, மனுஷர்களோடு தேவையில்லாமல் பேசுவதெல்லாம் விட்டுவிட்டு, தேவையற்ற அவநம்பிக்கையில் முழுகுவதெல்லாம் விட்டுவிட்டு, தேவ சமூகத்தில், ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் அமர்ந்து பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் தேடியது, நீங்கள் விரும்பிய அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும்படி தேவன் எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி ஆண்டவரை ஜெபிக்க எனக்கு அந்த ஆவியானவருடைய பலனை தாரும், அந்த ஜெப ஆவியை தாரும் என்று சொல்லி அதற்காக இப்போது நாம் ஜெபம் செய்யலாம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமது ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடனே உம்மை நோக்கி ஜெபித்த போது நீர் வானத்தை, பரலோகத்தை திறந்து அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்து பதில் கொடுத்தீரே, அதுபோல தகப்பனே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் எல்லோரும் உம்மை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு நீர் பதில் கொடுத்து எங்களுக்கு அற்புதங்களை அனுப்பி ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.